யாராச்சும் டரன் சாமிக்கு சொல்லுங்கள், இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சோல்ஜர் ஸ்டேட்மெண்ட் தந்தாலாம் வின் பண்ண முடியாதுன்னு. 2016 ஏதோ டேவிட் கோலேத் ஸ்டோரியை சொல்லி, டேவிட் வார்னன் சொல்லி ஏதோ ஒரு லக்கில் ஜெயிச்சிங்க. அந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சிங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அன்னைக்கு இந்தியா வந்து இந்தியன் பவுலர் ஸ்னோபால் போடலைன்ற பட்சத்தில் நீங்கள் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த டோர்னமெண்ட் உங்கள் அவுட்கமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ஒரு மேட்ச் லக்கில் ஜெயிச்சிட்டு இந்தியாவை அதை வச்சு இந்த வாட்டி அப்படியே இப்போ என்னவோ இந்தியன்ஸ்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. இந்த ஆள் எப்போ போய் அந்த பாகிஸ்தான்ஸ்க்கு லீகில் ஜாயின் பண்ணி கோச் பண்ணாரோ அன்னையிலேருந்து எப்போ பாரு இந்தியா 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 தான். இந்தியாவை என்னவோ இந்தியா இவங்களுக்கு அகேன்ஸ்ட் இந்தியா, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இந்தியா, எனக்கு அகேன்ஸ்ட் இந்தியானா இப்படி, இந்தியானா அப்படி, இந்தியானா இந்தியன். இது ஒரு சாதாரண நமீபியா யூஎஸ்ஏ மேட்சுக்கே சேப்பாக்கத்தில் ஃபுல் ஸ்டேடியம் வரும். ஏன்னா இங்கே இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் இஸ் அ ரிலிஜன். எல்லாருமே கிரிக்கெட் பயஸ்டாக இந்தியன் டீம் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் யாரும் பாகிஸ்தானை தவிர்த்து எந்த டீமையும் மட்டன் தட்டி இவன் தோக்கணும் இவன் ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அன்லெஸ் இந்தியன் ஜெயிக்கணுன்ற பட்ச ஏதோ நீ பாட்டுக்கு வர ப்ரெஸ் மீட்டில் 15 சோல்ஜர்ஸ் என்ன 15 சோல்ஜர்ஸ் என்ன 15 எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு இந்த கம்பீர் டரன் சாமி மாதிரி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு கிரிக்கெட் போர்டு உட்கார வச்சு ஒரு லெக்சர் எடுக்கணும். நீங்களாம் ஒன்றும் சோல்ஜர்ஸ் இல்லைடா, நீங்களாம் ஆர்மி கிடையாது, நீங்கள் ஒன்றும் உங்கள் உயிரை பணையம் வச்சு பார்டரை காப்பாற்றலை இல்லை கண்ட்ரியை காப்பாற்றலை. நீங்கள் லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடுற வெறும் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீ வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு கோச், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ஆர்மி டைலாக் இந்த சோல்ஜர் ஸ்டேட்மெண்ட்லாம் தரக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு அவங்க கிரிக்கெட் போர்டு இவனுங்களை கூப்பிட்டு சொல்லணும். இவனுங்க ஏதோ மாதம் நினச்சிக்கிறானுங்க. நான் திரும்ப சொல்லுவேன், ஆர்மியும் கிரிக்கெட்டுன்னு இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் ஆர்மியும் ஒன்றும் கிடையாது. ஆர்மியும் உயிரை கொடுத்து ஆடுறாங்க, உயிரை கொடுத்து அவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க. நீங்கள் ஒன்றும் உயிரை கொடுத்தெல்லாம் ஆடுறது கிடையாது. நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறீங்க உங்கள் இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி? அவங்களுக்கு என்ன ஒரு T20 ஆடினா 3 லட்சம் தராங்களா, இல்லை ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினா 15 லட்சம் தராங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும், அதாவது எப்படி சொல்கிறது, கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் ஒரு 3 ஹவர்ஸ் ஆர்மி பார்டரை காப்பாற்றின 3 lakhs தராங்களா, இல்லை 5 days காப்பாற்றுறதுக்கு 15 lakhs தராங்களா, இல்லை இயர்லி கான்ட்ராக்ட் ஏதாச்சும் இருக்கா, 10 கோடி 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு? எதுவும் கிடையாதுல்ல. அப்பயும் போய் நாட்டுக்காக உயிரை கொடுக்குறாங்கள. அவங்களும் நீங்களும் ஒன்றும் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு கிரிக்கெட் போர்டு இவனுங்க புரிஞ்சுக்கணும். இந்த கம்பீர் மாதிரியும் சமி மாதிரி ஆளுங்களாக இருந்தால் கிரிக்கெட்டாக இருக்கிறதுல பாலிடிக்ஸ் எடுத்துன்னு வந்து இந்த கேமையே ஸ்பாயில் பண்ணுறானுங்க 2 பேரும் சேர்ந்து தான். நேற்று அந்த என்ன வை 15 soldiers சைலன்ஸ் 78,000. நீ எனக்கு பேட் கமின்ஸ் கூட எதுவும் 15 soldiers இந்த மாதிரிலாம் வாய்ப்பு. இந்த மாதிரி சைலன்ஸ் பண்ணுறது என்னோட சந்தோஷம், அதை மட்டும்தான் சொன்னார். நீ என்ன 15 soldiers வராங்க, இந்த மாதிரி 78,000 இந்தியன்ஸை என்ன சைலண்ட் பண்ணாங்க? 15 என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ஏதோ டோர்னமெண்ட்டில் எட்மயர் அங்கங்கே ஏதோ கிளிக் ஆகி வந்துட்டிங்க. உடனே 15 soldiers will silence 78,000 இந்தியன்ஸா சைலன்ஸ் பண்ண? அதுக்கு மேலே வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட், வாட் மோர் தென் 1.5 billion soldiers இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு. ஆமாம் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணல, வீட்டுக்கு பேக் பண்ணி கிளம்புறீங்கல்ல, அவ்வளோதான். ஸோ கம்மிங் டு மேட்ச். ஸோ ப்ரெஸ் மீட்டில் வந்து நீ அவ்வளோ வாய் பேசிட்டு டீம் செலெக்ஷன்லேருந்தே ஆரம்பிப்போம். எவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இந்தியாவை வந்து நீங்கள் வந்து அப்படியே இந்தியாவை என்ன அவுட் பேட் பண்ணிடுவீங்கன்னு நினச்சிங்களா? எப்படி ஒரு 2 பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக போயிட்டு இந்தியாவை ஜெயிச்சலான்னு கனவு கண்டிங்களா? சரி, ட்ராப் பண்ணிட்டீங்க, ஒரு பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணிட்டீங்க. ட்ராப் பண்ணி என்ன பண்ணீங்க? ஷைவப்பை முன்னாடியே வச்சு செஞ்சு விட்டார். 6 ஓவருக்கு லெஸ் தென் 1 run a ball. உங்கள் டீம் வந்து 10 ரன் ரேட்டில் ஆடுறப்போ ஒருத்தர் மட்டும் 6 ஓவருக்கு 5.9 ரன் ரேட்டில் ஆடியிருக்கார், 5.85 ரன் ரேட்டில் ஆடியிருக்கார். ஸோ இதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸா? ஸோ ஃபஸ்ட்டே இதுதான். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ரொமாரியோ ஷெப்பர்டுன்ற ஒரு பிளேயரு பேட்டிங்கே வரல. ரொமாரியோ ஷெப்பர்டு இப்போ காட்டு ஃபார்மில் இருக்கார். எல்லா லீக்லேயும் 10 பாலுக்கு 30, 10 பாலுக்கு 25, 20 பாலுக்கு 50 இந்த மாதிரி பயங்கர ஃபார்மில் இருக்கிறவர் ஒரே ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணல. சரி ஓகே, அதை விட்டுறலாம், பேட்டிங்லாம் விட்டுறலாம். 196 ஏதோ வந்துட்டிங்க தட்டு மாதிரி. ஸோ கம்மிங் டு இப்போ பவுலிங்கிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சமி இவர் என்ன, நீங்கள் கம்பீரும் சரி சமியும் தெரியும். நேற்று மேட்ச் என்ன அப்படியே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்க 2 பேரும் பாஸ் பண்ணது ஒர்க் ஆச்சா? சூரியகுமார் யாதவ் வருண் கிட்ட தந்தார். அழகாக மேட்ச் கையில் இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸை 120, 130 பொட்டலம் பண்ணியிருக்கலாம், 150 பொட்டலம் பண்ணியிருக்கலாம்.
வருணுக்கு தான் அந்த சீட்டை எடுத்து போட, அந்த சீட்டை எடுத்து வருணுக்கு தரதா ஹர்ஷ்தீப்புக்கு தான். ஹர்ஷ்தீப் தந்துனாச்சு 24 ரன். அடுத்த ஒரு வருணும் ரன்னுக்கு போனார். ஸோ நான் அதான் சொல்கிறேன், இன்னைக்கு கோச்சு கிடையாதுடா. நீ இவங்க 2 பேரும் கோச்சே கிடையாது. இவங்க ரெஸ்பெக்டிவ் கிரிக்கெட்டு கண்ட்ரியோட கிரிக்கெட் டீமே டெஸ்ட்ராய் பண்ணுறானுங்க இவனுக்கு ஃபேவரட்டிசம்னாலையும் இவனுங்களோட புவர் டிசிஷன் மேக்கிங்னாலையும். இதை ஏன் எவனும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். கண்ட்ரி போர்டு என்ன பிளைண்டான்னு எனக்கு புரியல. இங்கே என்னென்னா ஒருத்தன் கில்லுன்னு சொல்லி சாம்சன் இவ்வளோ நாள் பெஞ்ச் பண்ணியிருந்தான், தெனாவட்டான் மார்க் பண்ணியிருந்தான் சாம்சனை. இன்றைக்கி சாம்சன் அடித்தது நான் தான் பேக் பண்ணன்றான். இந்த ஆள் என்னன்னா இவ்வளோ நாள் எட்மயர் ரூதர்ஃபோர்டெல்லாம் மட்டம் தண்டி டீம் விட்டு வெளில எடுத்துனா அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தான். ரூதர்ஃபோர்ட் இல்லைனால இது எட்மயர் எங்களுக்கு தேவையே இல்லைன்னா சொன்னால், இப்போ எட்மயர் 1 டவுனில் அடித்ததும் நான் தான் எடுத்தேன்னு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறான். எனக்கு இதுதான் புரியல, ஏன்டா கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க? பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் பிளேயர்ஸ் கிட்ட தாங்கடா. நான் தான் பண்ணேன் ஏன்டா கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க எல்லாத்துக்கும்? நீங்கள் எதுவுமே பண்ணலடா. நீங்கள் டீமை டெஸ்ட்ராய் பண்ணுறதை தவிர ஃபேவரட்டிசம். வெஸ்ட் இண்டீஸ் பாருங்கள், அதே 2 டீமும் சைமல்டேனியஸாக வச்சு பாருங்கள். டெஸ்ட் டீமை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணுறானுங்க, கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க டெஸ்ட் டீமை. ஓடிஐ டீமும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க. 2 சைடு ஓடிஐ டீமும் ஒன்றுமே கிடையாது. T20 டீம் தான் ஏதோ சர்வைவ் ஆகுது. ஏன்னு பார்த்தா இவனுங்க எடுக்கிற குப்பை டிஷனை காப்பாற்றுற மாதிரி 1-2 பிளேயர்ஸ். இங்கே அபிஷேக் இவ்வளோ நாள் காப்பாற்றினாரு, அங்கே ஷைவோப்பு எட்மயர் காப்பாற்றின்னு இருந்தாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் காப்பாற்றிடுறாங்க. ஸோ நேற்று பவுலிங்லேருந்தே வருவோம் 2 சைட்லேயுமே வருண். இது மட்டும் இல்லை, கம்பீர் அட்டிக் பாண்டியா இவ்வளோ நாள் நியூ பாலில் போட வச்சுட்டு நியூ பாலில் அட்டிக்கை போட வைக்காத. ஒரு ஓவர் போட்டப்புறம் அச்சருக்கு ஓவர்த்தான்ட்டு அச்சருக்கு ஓவர்த்தந்து நீ பவர் பிளேயில் அச்சரை பொழந்தாங்க. அடுத்து அட்டிக்கு இப்போ நீ மிடில் ஓவரில் போட வச்சு அட்டிக்கையும் பொழந்தாங்க. பும்ராவை இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கொலாப்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓல்டு பும்ரா ஓல்டு பண்ணி எப்போ அடுத்த மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? T20 ஏதாச்சும் செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கா? செகண்ட் இன்னிங்ஸ் போடுறதுக்காக ஓல்டு பண்ணி வைக்கிறீங்களா? எனக்கு புரியல. ஓல்டு பண்ணுன்னு கடைசி வரைக்கும் இதில் குயிக் ரன்ஸ் வேறு போயிடுச்சு நடுவில். நேற்று இந்தியா தோற்றுருக்கணும் கம்பீரோட புவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் கால்ஸ்க்கு. ஆனால் என் தலைவன் சமி, நீ என்னடா பெரிய இது நான் இருக்கேன்டான்ட்டு ஃபீல்டு செட் வரைக்கும் அவன் தான் பண்ணான். அங்கேருந்து பவுண்ட்ரிலேருந்து கூப்பிட்டு இவன் இங்கே நவுத்து அங்கே நவுத்துனான். எங்கே நவுத்துனானுங்களோ அங்கே தான் பால் போச்சு. அடுத்த எவனாச்சும் கவர்ஸை தேர்ட் மேன் ரீஜன்லாம் ஓப்பனாக வச்சுன்னு அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப் போட்டானுங்களே நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸு. என்னாச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பொதுவாக ஆஃப் ஸ்பின்னர் வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். சஞ்சு சாம்சன் ஆஃப் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாகவும் அபிஷேக் ஆஃப் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாகவும் டுவர்ட்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் புவராக தான் பேட் பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ணுற? அக்கீல் ஹுசைனுக்கு போகிற. அக்கீல் ஹுசைன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது. அக்கீல் ஹுசைன்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அக்கீல் ஹுசைன்லாம் எப்படி ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அக்கீல் ஹுசைன் அந்த வேரியேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பு ஷார்ட்டாக போடும். சாம்சன்லாம் எனக்கு செம ஃபீஸ்ட்டு. பார்த்த உடனே கண்ணெல்லாம் ஸ்பார்க்கு சாம்சனுக்கு. அக்கீல் ஹுசைன் சிக்கனாண்டா ஆடுன்ற மாதிரி. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அக்கீல் ஹுசைன் ஜென்யூவன் ஸ்பின்னர் கிடையாது. அக்கீல் ஹுசைன் இஸ் அ மோர் ஸ்லோ மீடியம் பேசர். மீடியம் பேசர்னா ஸ்லோவாக போடுறவர், அவ்வளோதான். ஸ்விங் பண்ணுறது தான். ஒரு குருணால் பாண்டியா கூட அவரோட வேகம். குருணால் பாண்டியா கூட சொல்ல முடியாது. இன்னும் குருணால் பாண்டியா கிட்ட பேசாச்சு இருக்குது, இவர்கிட்ட பேசும் கிடையாது. இவர் வெறும் ஸ்விங் பண்ணுவார், இன்ஸ்விங் தான் பண்ணுவார். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரைட் ஹேண்டருக்குள்ளே வரும், லெஃப்ட் ஹேண்டருக்குள்ளே, இது மட்டும்தான் அவர் பண்ணுவார். அவருக்கு வேறு எந்த வேரியேஷனும் கிடையாது. நீ எடுத்துன்னு அவரை கூட்டின்னு இன்னும் சாம்சன் ஐயோ அக்கீல் ஹுசைனா ஐயோ எஜுமாட்டிக்கு அந்த மாதிரி நினச்சிங்களா? அக்கீல் ஹுசைன் போடுறது ஒன்றும் நத்திங் டெலிவரி. அபிஷேக் விக்கெட் எடுத்தது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு ஜென்யூன் ஸ்பின் ஆப்ஷனான ராஸ்டன் சேஸை வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். ராஸ்டன் சேஸை வச்சு சான்சஸ் எடுத்துருக்கலாம், ஆனால் எடுக்கலை. அடுத்து என்ன பண்ணீங்க? ஃபோர்டு சூப்பராக போட்டார். பந்து சும்மா சிக்குன்னு போகுது 2 பக்கமும். நல்ல நியூ பாலில் நல்ல பர்ச்சேஸ் இருந்துச்சு நியூ பவுலர்ஸ்க்கு. கொஞ்சம் பேசிக் சென்ஸ் இருந்தால் கூட அக்கீல் ஹுசைனை ஸ்டாப் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டர், மேத்யூ ஃபோர்டேவை வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு காமன் சென்ஸ், பேசிக் சென்ஸ்ன்னு இருந்தால். ஆனால் நீ என்ன பண்ண? அக்கீல் ஹுசைன் தான் போடணும். ஏன் அக்கீல் ஹுசைன் போடணும்? ஏன்னா அக்கீல் ஹுசைன் உங்கள் ஃபேவரட் பிளேயர், அதனால் போட்டு தான் ஆகணும். நியூ பாலில் ஸ்விங் இருக்குது. சாம்சன் நியூ பாலில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஜிம்பாப்வே கூட 15 balls 24 அடித்தார், எல்லாம் அடித்தார். ஆனால் நியூ பால் கிட்ட எப்பயும் அடிக்கிறாரோ அப்பயும் அவுட்டும் ஆகிருக்கார். ஸோ நியூ பால் இஸ் எஸ் வீக்னஸ். நீங்கள் அப்போ பேச யூஸ் பண்ணாமல் நியூ பால் ஃபுல்லாக சாம்சனுக்கு ஸ்பின்னை தந்தீங்க. நீங்கள் சாம்சனுக்கு ஸ்பின்னை நியூ பாலில் தந்தீங்க. சாம்சன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்துப்பார். மேத்யூ ஃபோர்டே போடுறப்ப சாம்சன் ஸ்ட்ரகிள் பண்ணார். நேற்று மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ மேத்யூ ஃபோர்டேக்கு 4th ஓவரே தரலை. ஸோ நீ என்ன பண்ணுறீங்க? ஒரு பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணிட்டீங்க, 3 ஸ்பின்னர் எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்போ 3 ஸ்பின்னர் எடுத்தீங்க. மொத்தமாக 3 ஸ்பின்னர் சேர்ந்து 6 ஓவர்.
இப்போ டேண்டமில் இப்போ சிக்ஸ்த்து நியூ பாலுக்கு முடிஞ்ச அப்புறம் நியூ பாலில் நீங்கள் நினச்சிருந்தா 3 ஓவரு 4 டேவு 2 ஓவர் ஓல்டர் போட்டு 1 ஓவர் ஷெப்பர்டு இல்லை ஷமார் ஜோசப் வச்சு போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அக்கீல் ஹுசைன் இது பண்ணிட்டீங்க. நீங்கள் நினச்சா இது பண்ணியிருக்கலாம், மிடில் ஓவர்ஸில் வச்சு சோக் பண்ணியிருக்கலாம். 12 ஓவர் ஸ்பின்னு அழகாக இருந்துச்சு. இங்கே தான் என்னென்னா, இப்போ மோர்த்தின் உங்களோட பெஸ்ட்டு ஸ்பின். மோர்த்தி நேற்று ரன்னு கேம் போனார். ஏன்னா அவர் மோர்த்தி வந்து பந்தை வெளில எடுத்துன்னு போவார், ரைட் ஹேண்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் பந்தை வெளில எடுத்துன்னு போகிறப்ப கவர்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க, தேர்ட் மேன் ரீஜனை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு தேர்ட் மேன் ரீஜனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இல்லை கவர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்படி சாம்சனை வந்து பந்து வெளில போகிறப்ப சாம்சன் சும்மா தொட்டு விட்றாரு, அது 4 போகுது. ஏன்னா நீங்கள் ஃபீல்ட் செட் பண்ணல, நீங்கள் அவ்வளோ ஓப்பன் ஏரியாஸ் வச்சுருக்கீங்க. இந்த சாம்சன் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஒரே இடத்த தான் டார்கெட் பண்ணார். கடைசி வரைக்கும் அந்த இடத்த அவங்க க்ளோஸே பண்ணல. ஸோ ஒரு ஸ்பின்னர் வெளில எடுத்துன்னு போகிறாருன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் சைடில் ப்ரொடெக்ஷன் தரணும். லெக் சைடில் ஃபுல் ப்ரொடெக்ஷன் தந்துட்டு ஆஃப் சைடில் போடுறாங்க. எனக்கு இந்த லாஜிக் புரியல. இது ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க புவர் ஃபீல்டிங் ப்ளேஸ் பண்ணால மோட்டிக்கு 2 போயிடுச்சு. மோட்டியை ஸ்பெல்லில் நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கீல் ஹுசைனை திரும்ப காட்டவே இல்லை கண்ணில். ராஸ்டன் சேஸ் 1 ஓவர் நல்லா போடுறாரு. அடுத்த ஓவர் ராஸ்டன் சேஸை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சேஸு நீ வந்து சாம்சனுக்கு யாக்கர் போடு, திலக்குக்கு தூக்கி நல்லா ஃப்ளைட் பண்ணி போடுன்னு. இது என்ன லாஜிக்கு? யாக்கர் ஸ்பின்னர் போய் யாக்கரை போட்டால் சாம்சன் தொட்டு விடுவார் தேர்ட் மேன், திரும்ப தேர்ட் மேன் கிடையாது, தொட்டு விடுவார் 4. நீ திலக்குக்கு வந்து நீ ஃப்ளைட் பண்ணுற, ஓகே டேர்னிங்கப்பா, டேர்னிங்க நீ போட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் ரஷ் பண்ணியிருந்தாலே திலக்குக்கு வந்து பேட் ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. ஃப்ளைட் பண்ண சீட்டு எடுத்து போடுன்னு ஃப்ளைட் பண்ணுன்னு ஃப்ளைட் பண்ண வச்சிங்க. என்னாச்சு? திலக் நல்லா பேக் ஃபுட்டில் போய் நல்லா தூக்கி அடித்தார் ஒரு 6. இதான் சொல்கிறேன். நேற்று இந்தியா ஜெயிக்கலை. நேற்று கம்பீரும் சமியும் மாற்றி சண்டை போட்டுக்கினானுங்க, எவன் புவர் கோச்சுன்னு. கடைசியில் சமி வந்து நான் தாண்டா ரொம்ப கேடுகெட்ட கோச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அடுத்து சேஸ் அடிவாங்க. இப்போ மேட்ச் கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுக்கு ஷெப்பர்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் எப்போ தெரியுமா? மிடில் ஓவர்ஸில் நீங்கள் நினச்சா ஷெப்பர்டை வச்சு நீங்கள் வைட் யாக்கர் போடுறீங்க. ஆனால் ஆஃப் சைடில் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆஃப் சைடில் ப்ரொடெக்ஷன் இல்லைன்றப்போ நீங்கள் எதுக்கு ஷெப்பர்டை வந்து வைட் யாக்கர் போட சொல்கிறீங்க, இல்லை வைட் லைன் போட சொல்கிறீங்க? ஆஃப் சைடு அவ்வளோ ஆஃப் சைடில் போகிறதெல்லாம் லெக் சைடில் அடிக்க முடியாது. நீங்கள் லெக் சைடு ஃபீல்டர் உள்ளே வச்சுட்டு ஆஃப் சைடு ப்ரொடெக்ஷன் தந்துருந்தீங்கன்னா பவுண்டரியை தடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 5 பவுண்டரி மிஸ்ஃபீல்டு, 4 பவுண்டரி 5 பவுண்டரி, 1 ரன் 5 ரன் வர வேண்டிய இடத்துல 20 ரன், அதாவது 15 ரன் நீங்கள் எக்ஸ்ட்ரா தந்திருக்கீங்க. இந்த 15 ரன் நீங்கள் கடைசியில் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எண்ட் ஓவரில் 22 ரன் தேவைப்பட்டிருக்கும். அகெயின் அது இல்லாமல் நீங்கள் வைட் யாக்கர் ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க. இப்போ ஷெப்பர்டை வச்சு வைட் யாக்கர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க. அது ஷெப்பர்டுக்கே தெரியுது ஒர்க் ஆகாதுன்னு. ஏன்னா ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டாக போடணும், எட்டிக் ஆர்க்லேருந்து வெளில எடுத்துன்னு போகணுன்னு 3 வைடோ 4 வைடோ போடுவார். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஷெப்பர்டை தூக்கி யாக்கர் காலுக்கே போடுறதுனால ஒரு சூப்பராக போட்டிருப்பார். அகெயின் போர் ஸ்ட்ராட்டஜி. ஷமார் ஜோசப் வந்து சூரியகுமார் உங்களுக்கு சரி இப்போ 2 அன்செட்டில்டு பேட்ஸ் பண்ணதும் டக்குன்னு உங்கள் ஸ்பின்னரை வச்சு ஒரு சான்சஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷமார் ஜோசப் திரும்ப போடு. ஷமார் ஜோசப்புக்கு அந்த சூரியகுமார் விக்கெட்டு லக்கு தான். ஷமார் ஜோசப் போட்ட நேற்று வந்து கொஞ்சம் கூட அக்யூரேசி கிடையாது. தூக்கி லெக் சைடில் வந்து ஃபுல் டாஸாக போட்டார். ஃப்ளிக் பண்ணி 3 பவுண்டரி 4 பவுண்டரி மிஸ் பண்ணால் வைடு. ஸோ இந்த மாதிரி தான் போட்டுருந்தார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு புவர் லைன் போடுறாருன்றப்ப நீங்கள் அட்லீஸ்ட் லெக் சைடில் ப்ரொடெக்ஷன் தந்திருக்கலாம். ஒரு லெக் சைடு யாக்கர் போடுறாருன்றப்ப அதுவும் பண்ணல நீங்கள். ஸோ லிட்ரலி உங்களுக்கு நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. நீங்கள் கோச்சாகவும் சரி கேப்டனும் சரி சும்மா வேடிக்கை பார்த்தீங்க, சும்மா போடுற பால பார்த்துக்கலான்ற மாதிரி. நேற்று கொஞ்சம் ஒரு ப்ராப்பர் ஐடியாலஜி ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தா இந்தியாவை ஜெயிச்சிருக்கலாம், அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கலாம். சஞ்சு சாம்சன் வந்து சான்சஸ் க்ரியேட் பண்ணாங்க, ஆனால் அதை பிக் பண்ணணும். நீங்கள் ஆஃப் சான்சஸ்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு சேஸ் கை கேப்பில் போகும் ஒரு பால் 4. ஸோ நீங்கள் இதெல்லாம் பிக் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் வந்து என்னை கேட்டால் நேற்று இந்தியா ஜெயிக்கலை, வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோற்றுறாங்க, அதுதான் உண்மை. நேற்று இந்தியாவும் அவ்வளோ நல்லாலாம் ஆடல. சாம்சன் நல்லா ஆடினார், அவ்வளோதான். வேறு யாருமே எதுவும் பண்ணல. இங்கிலாந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா.